ஹாய் கைஸ், வெல்கம் டு குருஸ் சேனல். நம்ம நிறைய இடங்களுக்கு டிராவல் பண்ணும்போது, எஸ்பெஷலி நம்ம தமிழ்நாட்டில் இருந்துகிட்டு ஏதோ ஒரு இடத்துக்கு நம்ம டிராவல் பண்ணி போகணும்னு நினைக்கும் போதோ, வண்டியிலையா இருக்கட்டும், பஸ்லயா இருக்கட்டும், கார்லயா இருக்கட்டும், எப்படி நம்ம டிராவல் பண்ணணும்னு நினைச்சாலும் ஒரு இடத்துக்கு நம்ம டிராவல் பண்ணி போகும்போது நீங்க இதை கண்டிப்பா நோட்டீஸ் பண்ணிருப்பீங்க. அது என்ன இடமா வேணாலும் இருக்கட்டும், போற வழியில பாத்தீங்க அப்படின்னா நிறைய கிராமங்கள் இருக்கும், நிறைய வீடுகள் இருக்கும், நிறைய இடங்கள் இருக்கும். ஆனா இதையெல்லாம் விட எல்லா இடத்துலயுமே இருக்கக்கூடிய ரொம்ப காமனான ஒரு செடி அப்படின்னா இந்த ஒரு செடியை நீங்க நோட் பண்ணிருப்பீங்க. அதாவது செடிகள் எல்லா இடத்துலயுமே இருக்குது. ஆனா தமிழ்நாட்டுல எல்லா இடத்துலயுமே போற வழியில நிறைஞ்சு காணப்படக்கூடிய ஒரு விதமான செடி வகை அப்படின்னா பிராஸ்பிஸ் ஜூலிஃபோரா அப்படிங்கிற இந்த ஒரு வகையான செடிகள் தான். வேற எதுவுமே கிடையாது. சீமை கருவேலம் அப்படின்னு சொல்லக்கூடிய கருவேலம் செடி தான் இது தமிழ்நாட்டுல எல்லா இடத்துலயுமே நிறைஞ்சிருக்கு. இந்த செடியை பத்தி பேசின உடனே நீங்க கேட்கலாம், இந்த செடி ஆபத்தான செடி, இந்த செடினால நமக்கு நிறைய ஆபத்துகள் இருக்குன்னு நமக்கு ஏற்கனவே தெரியுமே நீங்க கேட்டீங்க அப்படின்னா இதோடைய ஆபத்து அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சது ரொம்ப ரொம்ப கம்மி. இது ஒரு சாதாரண செடி கிடையாது. இது மொத்த ஊரையே நாட்டையே அழிக்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப மோசமான செடி. அது மட்டும் இல்லாம இதோட இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்ன அப்படின்னா இந்த செடியினால நமக்கு ஆபத்து விளைவிக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனா அந்த ஆபத்து இன்னைக்கு நேத்து வராது. இன்னைக்கு நம்ம இந்த செடியை எல்லா இடத்துலயும் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனா இந்த செடினால அடுத்த 100 வருஷத்துக்கு பெரிய ஆபத்து வரும், அடுத்த 200 வருஷத்துக்கு பெரிய ஆபத்து வரும், ஏன் அடுத்த 500ல இருந்து 1000 வருஷத்துக்கு கூட மிகப்பெரிய ஆபத்து வரத்துக்கு 90ல இருந்து 100% வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ட்டு நான் சொல்லல, ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்படி என்ன மிகப்பெரிய ஆபத்து இருக்குது இந்த செடியில? இந்த செடியை பத்தி நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம், இதெல்லாம் எடுத்துருங்கன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஆனா இதையெல்லாம் விட ரொம்ப மிகப்பெரிய அபாயகரமான விஷயங்கள் இதுல என்ன இருக்கு அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த செடியை இருக்கவே விட மாட்டீங்க. அந்த அளவுக்கு மோசமான ஒரு செடி தான் இது. அது மட்டும் இல்லாம இந்த செடியை வெளிநாடுகள்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா ஏலியன் பிளான்ட் அப்படிங்கறது கூட சொல்றாங்க. இன்வேசிவ் ஸ்பீசிஸ். இன்வேசிவ் அப்படின்னா அதாவது நமக்கு சம்மதமே இல்லாதது, அதாவது வேற்று கிரகத்திலிருந்து வரக்கூடியவங்களை ஏலியன்ஸ் நம்ம சொல்லுவோம் இல்லையா, வேற்று கிரக வாசிகள் அப்படின்ட்டு. அந்த மாதிரி நமக்கு சிமிலரா இல்லாம, அதாவது நமக்கும் அதுக்கும் தொடர்பு இல்லாம எங்கிருந்தோ நம்மளுடைய இடத்தை அழிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் பெற்றதை தான் இன்வேசிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அபாயகரமான ஒரு செடி தான் இந்த செடி. அப்படி என்ன இருக்கு இதுல அப்படின்னா முதல்ல இந்த செடி எப்படி உருவானுச்சு அப்படிங்கிற நம்ம ஹிஸ்டரி நம்ம தெரிஞ்சுக்கணும். இதை தெரியும் போதே நம்ம எவ்வளவு பெரிய தப்பு செஞ்சிருக்கோம், நம்மளுடைய இடத்துல எவ்வளவு அபாயகரமான ஒரு செடி வகை இருக்குங்கிறது நமக்கு புரிய வரும். இதோட ஹிஸ்டரி நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த செடி அதாவது இயற்கையா வளர்ந்த ஒரு செடியே கிடையாது. இது சயின்டிஸ்ட்னால, ஆராய்ச்சியாளர்களால வெளிநாடுகள்ல இருக்கக்கூடிய, அதாவது எஸ்பெஷலி பாத்தீங்க அப்படின்னா சவுத் அமெரிக்கா, கரேபியன் சி, இந்த மாதிரியான இடங்கள்ல, மெக்சிகோ, இந்த இடங்கள் பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல எல்லாம் வெயில் ஜாஸ்தியா அடிக்கும். ஒரு விதமான பாலைவனம் மாதிரி தான் இருக்கும். இந்த இடங்கள் எல்லாமே அதிக ஹீட் இருக்கக்கூடிய இடம். இந்த இடங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த இடங்களுக்காகவே இந்த செடிகளை உருவாக்கி வச்சிருக்காங்க. இந்த செடிகளை ஏன் உருவாக்கி இருக்காங்க அப்படின்னா ஒரு இடத்தை பாலைவனமா மாத்தணும் அப்படின்னா இந்த ஒரு செடியை உருவாக்கி இந்த விதைகளை போட்டாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா அந்த இடம் பாலைவனமா மாறிடும். அப்படி ஒரு மோசமான ஒரு செடி தான் இது. இதை இன்டென்ஷனாவே மனிதர்கள் தீங்கு விளைவிக்கிறதுக்காக, அதாவது ஒரு இடத்தை அழிக்கணுங்கிற நோக்கத்தோட உருவாக்கப்பட்டதான் இந்த ஒரு செடி. இது ஒரு இயற்கையான செடியே கிடையாது. இப்படி இருக்கும்போது 1800களில் இந்த ஒரு செடியை உருவாக்குறாங்க. உருவாக்குனதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த ஒரு செடி பாத்தீங்க அப்படின்னா இந்த மெக்சிகோ, அமெரிக்கா, கரேபியன் சி, இந்த மாதிரி இடங்கள், அதாவது எஸ்பெஷலி அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா இருக்கக்கூடிய இடங்கள்ல இது அதிகமா வளருது. வளர்ந்ததுக்கு அப்புறம் இந்த செடியை என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த பிரிட்டிஷர்ஸ் இருக்காங்கல்ல, இந்த பிரிட்டிஷர்ஸ் தான் இந்தியாவை அந்த காலகட்டத்தில் ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க, நமக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது 1800களில் பாத்தீங்க அப்படின்னா பிரிட்டிஷர்ஸ் இன்டென்ஷனல், அதாவது நோக்கமாவே இந்த செடியை போட்டு அழிக்கணும் அப்படிங்கிற ஒரு தவறான நோக்கத்தோடய இந்த செடியை எடுத்துட்டு தமிழ்நாட்டை விதைச்சிருக்காங்க. பிரிட்டிஷர்ஸ் மட்டும் இல்ல, யாருன்னு நமக்கு இன்னைக்கு வரைக்கும் சரியா தெரியல இந்த செடியை யாரு தமிழ்நாட்டில் போட்டதுன்னு. ஆனா அந்நியர்கள் அப்படின்னு ஹிஸ்டரியில படிக்கும் போது தெரியுது. அந்நியர்கள் அப்படின்னா வெளிநாட்டுல இருந்து வரக்கூடியவங்க, நமக்கு சிமிலரா இல்லாதவங்க. சோ அந்த மாதிரி வரவங்க இந்த செடியை தமிழ்நாடு முழுக்க பரப்பி விட்டுருக்காங்க. இந்த செடியில இருக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த செடியை தண்ணி ஊத்தி பாத்துக்கணும், இல்ல விதைச்சிட்டா அது நல்லா வளரணும் நம்ம கவனிக்கவே தேவையில்லை. சும்மா தூவி விட்டாலே போதும், அந்த செடி தன்னாலே பயங்கரமா வளர ஆரம்பிச்சிடும். அப்படி என்ன இந்த செடியில மிகப்பெரிய அபாயம் இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் டேஞ்சர் என்ன அப்படின்னா இந்த ஒரு செடியை நம்ம பாத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை, தன்னாலே அது வளரும். அப்படி வளரும் போது இந்த செடி பாத்தீங்க அப்படின்னா சாயில், அதாவது நிலத்துல இருக்கக்கூடிய எல்லா விதமான சத்தையும் எடுத்துக்கும், தானே எடுத்துக்கும். அதாவது கிட்டத்தட்ட 1 இருந்து 2 கிலோமீட்டருக்கு சுத்தி உள்ள எல்லா தண்ணியும், ஒரு சாயில், ஒரு நிலம் இருந்துச்சு அப்படின்னா அந்த நிலத்துக்கு நியூட்ரியன்ஸ் இருக்கும், அந்த நிலத்துக்கு ஒரு
தன்மை இருக்கும், அதுக்குன்னு ஒரு சக்தி இருக்கும். அந்த எல்லா சக்தியும் எல்லா தன்மையுமே வந்து இதுவே எடுத்துக்கிட்டு இது மட்டும் வளர்ந்து பயங்கரமா வளர்ந்து நிக்கும். மற்ற செடிகள் வளர்றதுக்கோ இல்ல அந்த நிலத்துக்கு தேவையான தண்ணியவோ அது கொடுக்கவே கொடுக்காது. இப்படி நடந்துச்சு அப்படின்னா அந்த நிலம் ஆட்டோமேட்டிக்கா டெசர்ட், அதாவது பாலைவனமா கண்டிப்பா மாறிடும். அது என்னதான் பெரிய வளமான நிலமாவே இருந்தாலும். ரெண்டாவது டேஞ்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மிகப்பெரிய டேஞ்சர்னா இந்த செடி வந்து என்ன மாதிரியான மிருகங்களை அட்ராக்ட் பண்ணுது அப்படிங்கிறது. இந்த செடியை வளர்த்தோம் அப்படின்னா பன்றிகளும் பூனைகளும் நிறைய இந்த செடிக்கு வரும் அப்படின்ட்டு ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த செடி வந்து வளர்ந்ததுக்கு அப்புறம் பூனைகளும் பன்றிகளும் இதுல வரக்கூடிய அந்த ஸ்மெல்லுக்கு ஈர்க்கப்பட்டு இந்த செடிகள்ல வரும். இந்த செடிகளுக்கு அடியில வந்து உயிர் வாழும் அப்படின்ட்டு ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. பன்றிகள் இருந்துச்சுனாலே நமக்கு தெரியும் நிலங்களை சேதப்படுத்தக்கூடிய ஒரு மோசமான உயிரினம் தான் பன்றி அப்படின்ட்டு. பூனைகளும் நிலங்களுக்கு அந்த அளவுக்கு ஆகாது. சோ அதனால பூனைகளுக்கு விவசாயத்துக்கு சம்பந்தமே கிடையாது. அப்படி இருக்கும்போது இந்த விலங்குகளை அட்ராக்ட் பண்றதுனால இது ஒரு மிகப்பெரிய அபாயமா இருக்குது. மூணாவது மிகப்பெரிய அபாயம் என்ன அப்படின்னா, இதையெல்லாம் தாண்டி இந்த ஒரு செடியை மற்ற மிருகங்கள் வந்து சாப்பிடுது இல்லையா, கோழியோ ஆடோ மாடோ இதெல்லாம் சாப்பிடும் போது அது சாப்பிட்டுட்டு, அதாவது அதோடைய கழிவு இருக்கு இல்லையா, அந்த கழிவை வேற ஏதோ ஒரு இடத்துல, அதாவது இந்த செடியை நல்லா மேய்ஞ்சிட்டு இந்த செடியை சாப்பிட்டுட்டு வேற ஏதோ ஒரு நிலத்துக்கு போய், நல்லா இருக்கிற நிலத்துக்கு போய் அதோடைய கழிவுகளை போட்டுச்சு அப்படின்னா அந்த கழிவுல இருந்து கூட இந்த செடி வளர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த அளவுக்கு பயங்கரமான செடி அப்படின்னு சொல்றாங்க ஆராய்ச்சியாளர்கள். ஏன் அப்படின்னா இந்த செடியோட விதைகள் எல்லாமே வந்து, அதாவது அந்த மிருகங்கள் உட்கொண்டதுக்கு அப்புறமேட்டு அது அந்த மிருகங்களுடைய வாயிலையோ இல்ல அதோட வயிற்றுக்குள்ள போய் ஜீரணம் ஆனதுக்கு அப்புறமேட்டு கூட இந்த செடியோட தன்மை அப்படிங்கிறது ரொம்ப ஆற்றல் வாய்ந்ததா இருக்கும், ரொம்ப சக்தி வாய்ந்தா இருக்கும். அப்படிங்கிறதுனால இந்த செடியை வந்து, அதாவது அந்த மிருகங்கள் போய் துப்புனாலோ இல்ல வந்து தன்னுடைய கழிவுகள் மூலமா வெளியேற்றினாலும் கூட அந்த இடத்துல இருந்து இந்த செடி வளர்றதுக்கு 90% வாய்ப்புகள் இருக்கு. இப்படி வளர்ந்துச்சு அப்படின்னா அந்த நிலத்தோடைய தன்மை அப்படிங்கிறது கண்டிப்பா கெட்டு போகும், செழிப்பா இருக்காது, விவசாயம் பண்ண முடியாது, ஆட்டோமேட்டிக்கா ஒரு நாடு அப்படிங்கிறது அழிஞ்சு போகும், பாலைவனமா மாறும். இதுதான் வந்து சயின்டிஸ்ட் சொல்றாங்க. இதை விட இன்னும் மிகப்பெரிய அபாயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த செடினால மலேரியா வரும். மலேரியா வரும் அப்படின்னா இந்த செடிகள் வந்து அதிக கொசுக்களை ஈர்க்கும் அப்படின்ட்டு ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. கொசுக்கள் அதிகமா வரும்போது இந்த செடியில கொசுக்கள் அதிகமா வந்து தங்குது, இந்த செடியை சுத்தி நிறைய கொசுக்கள் முக்கியது அப்படின்னு சொல்றாங்க. இப்படி இருக்கும்போது இந்த கொசுக்கள் எல்லாமே, குறிப்பா இந்த செடியிலிருந்து வளர்ந்து வரக்கூடிய கொசுக்கள் வந்து நம்மளை கடிச்சது அப்படின்னா நமக்கு மலேரியா வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. மலேரியா வந்துச்சு அப்படின்னா என்னென்னலாம் நடக்கும் நமக்கே தெரியும். டெங்கு, மலேரியா, இந்த மாதிரி அபாயகரமான எல்லா விதமான டிசீஸும் இந்த செடினால, இந்த செடியை சுத்தி உற்பத்தி ஆகக்கூடிய கொசுக்கள்னால வரும்னு ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்படி எல்லாம் இருக்கும் போது இவ்வளவு அபாயங்கள் இருக்குது. இப்படி இருந்து இந்த செடியை இன்னும் ஏன் வெட்டாம வச்சிருக்காங்க அப்படின்னா, 1960களில் காமராஜர் இருந்தப்போ இந்த செடியை வந்து அவர் வந்து வளர்றதுக்கு என்கரேஜ் பண்ணியிருக்காரு. அப்படின்னா அவர் என்ன கெட்டவரா அப்படின்னு நீங்க கேட்கலாம். அப்படி கிடையாது. அந்த காலகட்டத்தில் பாத்தீங்க அப்படின்னா வீடுகள்ல சமையல் அறையில பாத்தீங்க அப்படின்னா அப்ப வந்து ஸ்டவ் எல்லாம் கிடையாது, அதாவது விறகு அடுப்பு தான் இருந்தது. அந்த விறகுகள் நமக்கு நிறைய வளரணும் அப்படின்னா, காஞ்ச விறகுகள் கிடைக்கணும் அப்படின்னா இந்த செடி இருந்தாதான் இது வந்து வளரும் அப்படின்ட்டு ஒரு கட்டம் இருந்ததுனால அந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கம்மியான அளவில் இதை நம்ம வந்து வளர்த்துக்கலாம், அந்த அளவுக்கு அகற்ற வேணாம் அப்படின்ட்டு சட்டம் போட்டாங்க. ஆனா அதுக்கப்புறமேட்டு இப்ப வந்து இந்த செடியை நீங்க கண்டிப்பா அகற்றணும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இன்னைக்கு நம்ம பார்த்தா இந்த செடி வளர்ந்து 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 இன்னும் நிறைய தான் இருந்துகிட்டு இருக்குது. முக்கியமா நீங்க ட்ரெயின் எல்லாம் போனீங்க அப்படின்னா சுத்தி இந்த செடியை மட்டும்தான் பார்க்க முடியும், மரங்களே இருக்காது. அப்படி ஒரு ஆபத்தான செடி தான் இந்த ஒரு செடி. அது மட்டும் இல்லாம இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒரு செடி இருக்குல்ல, இந்த செடி வந்து எங்கெங்கெல்லாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய நாடுகள் இருக்கு அப்படின்னா, முக்கியமா நல்லா கேட்டுக்காங்க, வளர்ந்த நாடுகள்ல இந்த செடி கிடையாது. சைனால கிடையாது, ஜப்பான்ல கிடையாது, அமெரிக்கால கிடையாது, நார்த் அமெரிக்கால கிடையவே கிடையாது. அது மட்டும் இல்லாம அமெரிக்கால இருக்கக்கூடிய பாலைவனங்கள்ல தான் இருக்கே தவிர டெவலப்டான இடங்கள்ல இது கிடையவே கிடையாது. தாய்லாந்துல கிடையாது, மலேசியால கிடையாது, சிங்கப்பூர்ல கிடையாது. சோ இந்த மாதிரி வளர்ந்த பெரிய நாடுகள்ல இந்த செடி கிடையவே கிடையாது. இன்னைக்கு வளராம, அதாவது அண்டர் டெவலப்டு கீழே இருக்கக்கூடிய ரொம்ப கஷ்டத்துல இருக்கக்கூடிய நாடுகள்ல தான் செடிகள் இருக்குது. அமெரிக்கா, அதாவது ஆப்பிரிக்கா, நைஜீரியா, சவுத் சுதான், ஈத்தியோப்பியா, இந்த மாதிரியான நாடுகள் எல்லாமே வந்து அமெரிக்காவை சார்ந்து, அதாவது அமெரிக்காவை தாண்டி ஆப்பிரிக்கால இருக்கக்கூடிய நாடுகள். சோ ஆப்பிரிக்கா அப்படிங்கிறது எப்படி ஒரு நாடு நமக்கே தெரியும். அங்க வெயில் ஜாஸ்தியா அடிக்கும், அங்க இருக்கக்கூடிய மக்கள்கள் வந்து நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க, அதாவது அண்டர் டெவலப்டு நேஷனா இருக்குது. அப்படி இருக்கும்போது ரொம்ப அண்டர் டெவலப்டா, ரொம்ப மோசமான நிலையில பாலைவனமா இருக்கக்கூடிய நாடுகள்ல தான் இது அதிகமா விளையும். இது விளைஞ்சது அப்படின்னா அந்த நாட்டோடைய வளமே வந்து ரொம்ப குறைஞ்சு போய் எந்த ஒரு உயிர்கள் வாழ்றதுக்கான நிலை, அதாவது அந்த நிலத்துடைய தன்மை கெட்டு போய் தண்ணி இருக்காது, விவசாயம் பண்ண முடியாது, மற்ற மரங்கள் வளர்க்கறதுக்கான சூழல் இருக்காது. அப்படிங்கறதுனாலேயே இந்த செடிகள் வந்து, அதாவது இன்னைக்கு வந்து வளர முடியாத ரொம்ப கஷ்டப்படுற நாடுகள்ல இந்த செடியை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதுல இருந்து தெரிஞ்சுக்கோங்க, ஒரு நாடு வந்து வளர்ந்து வரக்கூடிய நாடு வளராம போறதுக்கோ, ஒரு நாடு சீக்கிரம் வீணா போய் அழிஞ்சு போகிறதுக்கு மிகப்பெரிய காரணமா இந்த செடியும் இருக்கு அப்படிங்கிறது இதுல இருந்து நமக்கு வந்து தெரியுது.
சோ இப்படி இவ்வளவு ஆபத்து விளைவிக்கக்கூடிய இந்த செடியில இருந்து நம்ம வந்து தப்பிக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா இந்த செடிகள் முதல்ல இந்த செடிகள் நம்ம வந்து அகற்றணும். அது மட்டும் இல்லாம நேச்சுரலா இருக்கக்கூடிய சயின்டிபிக் ஆசிட்ஸ்லாம் இருக்குல்ல, சயின்ஸ்ல நம்ம படிக்கக்கூடிய ஆசிட்ஸ் எல்லாத்தையுமே ஊத்தி இந்த செடியுடைய தன்மை நம்ம வந்து குறைக்கணும், மொத்தமா அழிச்சு விடணும். அது மட்டும் இல்லாம இந்த செடி இருக்கக்கூடிய இடங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா நீர், அதாவது வாட்டர் கண்டென்ட் அப்படிங்கிறது அந்த நிலத்துக்கு கண்டிப்பா இருக்கவே இருக்காது. அப்படி இருக்கும்போது அந்த நிலங்கள்ல நிறைய மரங்களை நம்ம வந்து வளர்க்கணும். அந்த நிலங்களை ரொம்ப செழிப்பா வச்சுக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ண முடியுமோ எல்லாத்தையுமே நம்ம வந்து செய்யணும். குறிப்பா இந்த செடிகள் வளர்றதுக்கான சூழலை நம்ம வந்து ஏற்படுத்தவே கூடாது. இந்த செடிகள் வளர வளர நமக்கு இன்னும் பிரச்சனைகள் தான் ஜாஸ்தியாகும். சோ அதனால இன்னும் நிறைய மரங்கள் வளர்க்கறது தான் இந்த செடியை அழிக்கிறதுக்கான ஒரே ஒரு தீர்வு. அதனால முடிஞ்ச அளவுக்கு நிறைய மரங்களை நம்ம வந்து வளர்க்கணும். நிறைய மரங்கள் வளர்த்தாதான் மழை பெறும். அது மட்டும் இல்லாம இந்த செடிகள் இருக்கிறதுனால மழை வரத்துக்கும் நிறைய வாய்ப்புகள் வந்து கம்மியாகும். அதனாலே பாலைவனம் ஆகிறதுக்கும் நிறைய சான்ஸ் இருக்கு அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. சோ அதனால இந்த ஒரு செடியை வளராம இருக்கணும், நம்மளுடைய நிலம் நல்லா இருக்கணும், இன்னும் 100 வருஷத்துல 500 வருஷத்துல நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சா நிறைய மரங்களை நட்டு இந்த செடிகளை அழிக்கிறது மட்டும்தான் முக்கியமான ஒரு தீர்வா இருக்கும். சோ இந்த ஒரு விஷயத்த எல்லாருமே எடுத்துக்கிட்டு நிறைய பேருக்கு நீங்க இதை ஷேர் பண்ணுங்க. சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, இந்த ஒரு செடியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும், தமிழ்நாட்டை பத்தி தெரிஞ்சுக்கணும், உலகத்தில் உள்ள பல விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா குரு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.